கார் ஓட்டி வந்திருக்காங்க. கார் சாவியை என் பிள்ளைகிட்ட கொடுத்தது அந்த லேடி மேலதான் தப்பு. அவங்களா கொடுத்துட்டு 1 hour கழிச்சு அவங்க தான் சாவி வாங்கியிருக்காங்க. அவங்க நகை வச்சிருந்தாங்கன்றதே யாருக்குமே தெரியாது. இப்ப ஸ்டேஷன்ல என்ன சொல்லிட்டாங்க, முதல்ல 15 பவுன் நகை என்னதான் காணான்னு சொன்னாங்க. அப்புறமா நாங்க நோண்டி கேட்கவும் 6 பவுன் தாலி செயின், 2.5 பவுன் வளையல், 2.5 பவுன் மோதிரம், 9.5 பவுன் பான்னு சொன்னாங்க. அம்மா என் பையன் அப்பெல்லாம் இல்லைன்னு சொன்னதுக்கு, இல்ல உங்க பையன் எடுத்திருந்தா சொல்லுங்க, உங்க பையனை நாங்க சந்தேகத்தின் பேர்ல தான் கூட்டு வந்திருக்கோம், ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் வச்சு உங்ககிட்ட அனுப்பி விட்டுருவோம்னு சொன்னாங்க. சரி விசாரணைக்கு தானே வச்சிருக்காங்க நம்ம பிள்ளையன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் சார். நேத்து சாயங்காலம் 7 மணிக்கு போன் பண்ணி உங்க பையன் இறந்து போயிட்டான்னு சொல்றாங்க சார். இந்த கோவிலுக்கு பின்னாடி வச்சு அடிக்கிறதுக்கு, இங்க வச்சு அடிக்கிறதுக்கு என் பிள்ளைக்கு அவங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா? நான் ஸ்டேஷன்ல தான் ஒப்படைச்சிட்டு வந்தேன், உயிரோட தான் ஒப்படைச்சிட்டு வந்தேன். என் பிள்ளை வந்து தப்பே பண்ணி கொலை பண்ணவனு கூட விடுற நீதிமன்றம் ஒரு நகையவே என் மயன் எடுத்துக்கிட்டோம். என் மயன் மேல வழக்கு போட்டு உங்க உள்ள வச்சிருக்கலாம்ல, நான் வக்கீல பார்த்து வெளியில எடுத்திருப்பேன்ல. நகைக்கு உண்டான பதில் அவங்க கேட்டிருக்கணும். ஆனா இப்ப என் மயனுக்கு உண்டான உயிருக்கு உண்டான பதில் அவங்க சொல்லணும். அவங்க என்ன வேணும் எங்க கிட்ட இன்னும் யாரும் பேசல சார், இன்னும் யாருமே பேசல சார். எனக்கு என் மயன் வேணும் சார். இனி எதுவுமே பாக்கல சார். நான் பெத்த மயன் வெள்ளிக்கிழமை பார்த்ததுதான் சார். நானு சிவகங்கை ஜிஹெச்சுக்கு போனேன், அங்கேயும் இல்ல. மதுரை ஜிஹெச்சுக்கு போனேன், அங்கேயும் காமிக்கல. என் மயனை காமிக்கவே இல்ல. என் மயன் நீதி வேணும் சார். 29 வயசு வரைக்கும் வளர்த்த பெத்த தாய் இருக்கா, எங்க அக்கா இருக்கா, வளர்த்த தாய் நான் இருக்கேன். இவ்வளவு பெரிய பிள்ளைக்கு நீங்க வழி சொல்லணும். 6 பேர் சேர்ந்து அடிச்சு கொண்டவங்களை நீங்க சஸ்பெண்ட் பண்ணணும். அதாவது என் பிள்ளை ஒரு உயிர். அடிக்கடி போலீஸ் லாக்அப்ல வச்சா இறந்து போயிட்டானு. ஆல்ரெடி எங்க ஊர்ல மகேந்திரன் ஒருத்தரை கொண்டாங்க, நாங்க போராடிட்டு விட்டுட்டோம். இப்ப அஜித்தை கொண்டிருக்காங்க. இதை நாங்க விடவே மாட்டோம் சார். போலீஸ் தரப்புல உங்களுக்கு உரிமை என்னன்னா எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு தான், எங்களை கொலை பண்றதுக்கு இல்ல. என் மயன் திருடி இருந்தாலும் வழக்கு போட்டிருக்கலாம், கேஸ போட்டு உள்ள வச்சிருக்கலாம். நாங்க பொருளை கொடுத்துட்டு வாங்கினோம். என் மயன் திருடனாடுறதுக்கு அத்தாரிட்டி என்ன இருக்கு? இவங்க சொல்றாங்க காரை நிப்பாட்டணும், காருக்குள்ள இந்த 10 பவுன் நகையை காணா, அஜித் மட்டும் தான் காரை வச்சிருந்தான்னு சொல்றாங்க. அஜித் எடுத்து வச்சிருந்தான்றதுக்கு யார் சாட்சி? அந்த அம்மா நகை போட்டு வந்தாங்கன்றதுக்கு யார் சாட்சி சார்? என் மயனா உயிரோட இவங்க ஒப்படைக்கணும் சார். இவங்க அடிச்சு கொண்டதுக்கு வேணும், அவங்க 2 பேருமே வேணும். அந்த லேடி திருமங்கலத்துல இருந்து வந்திருந்தாங்க, எம்ஆர்எஸ் ஸ்டாண்டர்டுக்கு வந்தோம்னு சொன்னாங்க. எனக்கு அவங்க மக மேலேயே சந்தேகம். ஏன் தாயோட தான் மக எடுத்து வச்சுட்டு சொல்ல மாட்டாங்க, என்ன நிச்சயம்? அவங்க நகை கொண்டு வந்தாங்கன்றது என்ன நிச்சயம்? ஒரு அவசரம் ஆஸ்பத்திரி கிளம்புறோம், வீட்லயே கூட கழட்டி வச்சுட்டு வந்து என் பையனை சொல்லிக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? என் பையனை போனது போயிட்டான், ஊரே சேர்ந்து பேப்பர்ல பேஸ்புக்ல எல்லாத்தையும் வேண்டாம். ஆனா நீங்க மறுபடியும் என் மயன் தப்பு பண்ணல, என் மயன் மேல இந்த குற்றச்சாட்டு இல்லைன்னு நீங்க நிரூபிக்கணும் சார். அதுதான் என்னோடது. இதே மாதிரி இனிமே நடக்க கூடாது. ஸ்டேஷனுக்கு போனா இதுவே நடக்கும். உடல் வந்து நாங்க எங்களுக்கு காரணம் தெரியாம வாங்க முடியாது சார். அந்த 6 பேர் சஸ்பெண்ட் பண்ற வேலையெல்லாம் இருக்கக்கூடாது, அவங்களுக்கு வேலையே இருக்கக்கூடாது. அந்த லேடி 2 பேர் வரணும். முதல்ல வந்து அந்த லேடி வந்து நகை வச்சிருந்தாங்களா வச்சிருக்கலையான்னு எங்களுக்கு தெரியணும். நகை அவங்க எடுத்துக்கிட்டு இந்த பையனை சொல்லிருக்கலாம், எங்களுக்கு அது முதல்ல தெரியணும். அந்த வேலை சஸ்பெண்ட் பண்றதெல்லாம் வேலை இருக்கக்கூடாது. அந்த 2 லேடி வரணும், எங்களுக்கு காரணம் தெரியணும். அது வரைக்கும் நாங்க பாடி வாங்க மாட்டோம். இங்க வந்து தெரியல சார், அது தெரியாது எங்களுக்கு. எங்களுக்கு வந்து அதெல்லாம் தெரியாது. எங்களுக்கு வந்து என்னோட தம்பி, எங்களுக்கு நீதி கிடைக்கணும். இதுக்கு வந்து என்ன எதுக்கு அவன் தப்பே பண்ணிருந்தாலும் சரி பண்ணலைனாலும் சரி அடிக்க கூடாது. நீ எஃப்ஐஆர் போட்டு உள்ளதான் போடணுமே தவிர ஏன் அடிக்கிற? அடிச்சதுக்கு காரணம் சொல்லு. ஏன் அவனை மட்டும் ஏன் டார்கெட் பண்ற? வீட்டுல அவங்க வந்து இந்த மாதிரி என்ன பேசுனாங்கன்ற சரியா தெரியல சார். எல்லாரும் பெரியவங்களா பேசுனாங்க. பாடிய வாங்க சொல்ற அதெல்லாம் அது அப்படிலாம் ஒண்ணும் பண்ணல சார். அவங்க வந்து பேசுறாங்க, காம்ப்ரமைஸ் பேசுறாங்க. அதுதான் பாடி வாங்கிக்கோங்க, பிரச்சனை இல்லாம முடிச்சுக்கலாம் தான் சொல்றாங்க. மத்தபடி அவங்க வேற எதுவும் சொல்லல. நாங்க எங்களுக்கு இது முடிவு தெரியாம வாங்க மாட்டோம். இன்னொன்னு அவனுக்கு அப்பா கிடையாது, அப்பா இல்ல அம்மா மட்டும்தான். அந்த பையனுக்கு ஒரு தம்பி இருக்கான், அவனுக்கு கண்டிப்பா ஒரு வேலை வேணும். அவன் இந்த வச்சுதான் அவங்க கஞ்சி குடிக்கிறாங்க. இல்லன்னு ரொம்ப ஏழ்மைப்பட்ட ஃபேமிலி. என் தம்பிக்கு இன்னொரு தம்பிக்கு வேலை வேணும், இதுக்கு முடிவு வேணும் எங்களுக்கு. இதுதான் எங்களோட இது. என்னடா நிச்சயம்? 10 பவுன் நகை அஜித் எடுத்தான்னு சொல்றீங்களா? நீங்களே எடுத்துக்க மாட்டீங்க, என்னடா நிச்சயம்? உங்களுக்கு கடை வாங்குற என்ன புதுசா? கொலுசு கடை வாங்குறதுல இருந்து, நெக்லஸ் கடை வாங்குறதுல இருந்து, தாலி கடை வாங்குறதுல இருந்து, கோவில்ல இருந்து எல்லாமே
நிர்வாகமும் சொல்லணும்டா. போலீஸ் நிர்வாகம் சொல்றது தனி. ஆனா நீங்க ஆபீஸ் ரூம்ல வச்சு அடிச்சு ஒரு மாட்டு ஓட்டத்துல வச்சு ஒரு அக்யூஸ் அடிக்க யாரா உங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்தா? என் மயனை நீங்க கொண்டதுக்கு நீங்க வழி சொல்லி ஆகணும். திருப்பூர் காவல் நிலையத்துல அடிச்சு கொள்வது கோவில் மாடி குளவத்துல ஒரு தனிநபரோட உயிர்னா உங்களுக்கு அவ்வளவு தூரம் கேவலமா போச்சா? அப்ப ஆபீஸ்காரங்க மூடி மறைச்சிட்டீங்களா? அப்ப அவங்க 10 பாயிண்ட் உங்க பொண்டாட்டி மார்க்கு வாங்கிட்டீங்களா? அதே மாதிரி இந்த 10 பவுனையும் திருடி கோவில் நிர்வாகமே வச்சுட்டு கோவில் இடத்துலயே வச்சு என் மயனை கொண்டுட்டீங்க. என் மயனுக்கு ஆசையா கூப்பிட்டு வேலை கொடுக்கல. என் மயன் மேல பழிய தூக்கி போட்டு கொள்றதுக்காக நீங்க வேலையா கொடுத்துருக்கீங்க.